அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று புனித ரமதானுடைய 15ஆம் நாள் சரி பாதி அடைந்து விட்டோம். இன்று மகரிபிலிருந்து குனூத் ஓதப்படும். வித்திரு தொழுகையிலே குனூத் ஓதப்படும். கியாமுல் லைல் தொழுகை நடக்கும்போது அதை ஒட்டிய வித்திரிலும் குனூத் ஓதப்படும். இந்த 15ஆம் ஜுஸுவிலே சூராவுடைய பேர் சுப்ஹான் என்றது. முதல் சூரா பனி இஸ்ராயில், இரண்டாம் சூரா சூரத்துல் கஹ்ஃப். இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, நம்ம அன்றாடம் ஓத வேண்டிய சூறாக்களில் முக்கியமாக ஒவ்வொரு நாளும் சுபகுக்கு பிறகு யாசீன் ஓதி வர வேண்டும். மகரிபுக்கு பிறகு வாக்கியா ஓத வேண்டும். யாசீனுடன் அல் முல்க்கு சேர்த்து ஓதுவது சிறப்பு. ஆனால் சூரத்து யாசீன் அதை எம்பெருமான் ஸல்லல்லாஹு மிக சிறப்பித்து சொன்னார். ஒவ்வொரு நாளும் சூரத்து யாசீனை ஓதி வரக்கூடியவர்களுக்கு பரக்கத்து அமையும். அதே போல் மகரிபுக்கு பிறகு வாக்கியா ஓதினால் அவர்களுக்கு ரிஸிக்குடைய பரக்கத்து அமையும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதரசாக்களில் இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது. காலை சுபஹத் தொழுகைக்கு பிறகு மாணவர்களை வாக்கியா யாசீன் ஓத வைப்பதும் மகரிபுக்கு பிறகு வாக்கியா ஓத வைப்பதும் மதரசாவுடைய சட்டமாகவே வகுக்கப்படும். இந்த இடத்தில் அல் கஹ்ஃப் சூரா வெள்ளிக்கிழமை சிறப்பு சூரா. ஆக அதாவது நித்தமும் ஓத வேண்டியது யாசீன், மகரிபுக்கு பிறகு வாக்கியா. அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்தது சூரத்துல் கஹ்ஃப். சூரத்துல் கஹ்ஃப் என்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு அமல்களில் ஒன்று. அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை. அதாவது நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். ஸலவாத்தின் சிறப்பு சூரத்துல் அஹ்ஸாப் வரும்போது இன்ஷா அல்லாஹ் கூறப்படும். எனவே சூரத்துல் கஹ்ஃபை பொறுத்தவரை அது வெள்ளிக்கிழமை ஒரு அமலாக ஸலவாத்துடன் இணைந்த ஒரு அமலாக அந்த காலத்தில் மன்சில் மாதிரி அது எல்லா மன்சிலும் சூரத்துல் கஹ்ஃப் இடம்பெற்றுள்ளது. தனியாக சூரத்துல் கஹ்ஃப் ஸலவாத்துடன் சேர்ந்து நூல்கள் வெளிவந்துள்ளது. இப்போது அல் கஹ்ஃப் சூரா. கஹ்ஃப் என்ற வார்த்தைக்கு குகை என்று பொருள். குகையில் ஒதுங்கிய 7 இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். அந்த குகையில் ஒதுங்கியவர்கள் 7 பேர் என்ற எண்ணிக்கையும் குர்ஆன் வரையறுத்துள்ளது. பல்வேறு கருத்துக்களையும் குறிப்பிட்டு கடைசியில் குகைவாசிகள் மொத்தம் 7 பேர். அவர்கள் இளைஞர்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் நேர்வழியை நாம் மேலும் அதிகப்படுத்துவோம். அவர்களுக்கு ஏற்கனவே ஈமான் இருக்கிறது. ஈமான் இருந்தால் மட்டும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன நேர்வழி, ஈமானுக்கு நேர்வழிக்கு என்ன வித்தியாசம்னா, கல்புக்குள்ளே ஈமான் இருக்குது, ஆனால் அமல்கள் போதாது. சும்மா பேரளவுக்கு ஃபார்மாலிட்டி அமல் அது இல்லை. ஈமானம் உறுதியாக இருக்கிறது. அதுக்கு தகுந்தவாறு ஹிதாயத்தையும் அல்லாஹ் அதிகமாக கொடுத்தான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் 7 பேரை பற்றியுள்ள வரலாறு சூரத்துல் கஹ்ஃபில் இடம்பெற்றுள்ளது. அந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு அடுத்து கஹ்ஃப் குகைவாசிகளுடைய வரலாறு, அதனுடைய பாடம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். 7 பேர் இறைநேசர்களாக இளைஞர்களாக இபாதத்தில் வளர்ந்தவர். பொதுவாக இபாதத் என்பது முதுமையில் செய்கிற இபாதத்தை விட இளமையில் செய்கிற இபாதத்துக்கு முக்கியத்துவம். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 7 கூட்டத்தார்கள் சொர்க்கத்தில் நாளை மறுமையிலே அரிசுடைய நிழலை பெறுவார். அரிசுடைய நிழல் பெறுகிற 7 கூட்டத்தார் ஒருவர் யார் தெரியுமா? ஒரு இளைஞன். எப்படிப்பட்ட இளைஞன்? இறை வணக்கத்திலே வளர்ந்த இளைஞன். வயதான காலத்தில் பள்ளிவாசலே சகஜமாக நினைப்பதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் உடம்பு தளர்ந்து விட்டது, உடல் நொடிந்து விட்டது. சரி, பள்ளிவாசலாவது போய் உட்காருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வருவதற்கு உள்ள மகத்துவத்தை விட 1000 ஆசைகளோடு உலா வரக்கூடிய அந்த வாலிப பருவத்தில் பள்ளிவாசலில் ஒதுங்குவது, ஏத்திக்காக இருப்பது, இறைவணக்கத்தில் ஈடுபது மிகவும் சிறப்பான ஒன்று என்பதனால்தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி 7 கூட்டத்தார்கள் இளைஞர்கள் இறைவணக்கத்தில் ஈடுபட்டு இளைஞர்களை முக்கியத்துவப்படுத்தினார். எனவே அல்லாஹ் தஆலா இந்த குகைவாசிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஹிதாயத்தை நாம் மேலும் அவர்களுக்கு கொடுத்தோம். அவர்கள் அரசனுடைய அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் பயந்து, ஏகத்துவத்தை மறுக்கிற அரசனுடைய கொடுமைக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள். ஓடிவிட்டு ஊருக்கு ஓடிய பிறகு எங்கேயாவது ஒதுங்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார்கள். ஒரு குகை பாதையிலே பார்த்தார்கள். மலையடி வாரத்தில் நடந்து சென்றபோது அந்த குகை
அந்த குகையிலே அவர்கள் ஒதுங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அந்த பாதுகாப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற அந்த வாசகத்தை பாருங்கள். தரஷம்ச இதா தலஅத் தஸாவர் அன் கஃபி. அவர்கள் உள்ளே புகுந்த பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாதுகாப்புக்காக சூரிய வெயிலை கூட உள்ளே நுழையாத மாறுவை. அதாவது காலையில் சூரியன் உதிக்கிற வெயிலோ மாலையில் சூரியன் அஸ்தமிக்கிற வெயிலோ உள்ளே நுழையாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த குகையிலே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அப்படி அவர்கள் தங்கினார்கள். தங்கினவர்கள் எவ்வளோ நாள் தங்கியிருப்பாங்க? 300 வருஷம். சூரிய கணக்குப்படி 300 வருஷம், சந்திர கணக்குப்படி 309 வருஷம். இத்தனை நெடுங்காலம் குகைக்குள்ள படித்தவர்கள் அல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி புரட்டி போய்ச்சான். ஏன்னா படுத்துக்கிட்டு இருந்தால் உடல் அந்த மண்ணால் அரிக்கப்படலாம். 300 ஆண்டு காலம் ஒரு இடத்திலே படுத்திருந்தால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதனால அல்லாஹு தஆலா அவருடைய உடலை இயல்பாக வலது பக்கம் இடது பக்கம் புரட்டி அவர்களை படுக்க வைத்தான். 309 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கணக்குப்படி 309 ஆண்டுக்கு பிறகு எழுந்தார்கள். எழுந்த பிறகு தான் அவர் ஊருக்குள்ளே சரி இப்போ ஆட்சியெல்லாம் மாறி இருக்குவான்னு அவங்களுக்கு எவ்வளோ நாள்னே தெரியாது. அவர்கள் படித்ததை ஒரு காலை ஒரு மாலை, ஏன்னா அவங்க உள்ள நுழையும் போது சூரியன் அஸ்தமி, கண் விழித்த போது சூரியன் உதித்த. அப்போ என்னைக்கு கண் விழி தூங்கினார்களோ அந்த நாளைக்குள்ள சூரியன் தெளித்தார். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை அல்லாஹு தஆலா விழிக்க வைத்து நிலைமையெல்லாம் புரிந்து கொண்டார்கள். ஆண்டுகள் பல கடந்து விட்டன. கடைத்தெருவுக்கு உணவுக்கு சென்றார்கள். ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அப்போது சொல்லி வைத்தார்கள். சொன்ன வாசகம் பபுல்சு அஹதத்தின் வரிக்கைக்கு மகாதீனில் மதீனா நகருக்கு இந்த நாணயத்தோடு ஒருவரை அனுப்பி வையுங்கள். அவர் நல்ல உணவாக பார்த்து வாங்கி கொண்டு வரும். பல் எழுந்தூர் ஐயுகா அசுகா தாமன், பரிசுத்தமான ஹலாலான உணவு எது என்று தேடி பார்த்து வாங்கி வரட்டும்னு காசு பணத்தை கொடுத்தேன். அப்போது அந்த அனுப்பப்பட்டவரை பார்த்து சொன்னார்கள், வல் எத்தலத்தஃப் வலா விஷயம் நபிக்கும். அது ரொம்ப கவனமாக போங்க. பழைய அரசன் நினச்சிக்கிட்டு பழைய அரசு 309 வருஷம் போனது தெரியாது இல்லைப்பா, பத்திரமா கவனமாக போங்க. அந்த வார்த்தை வல் எத்தலத்தஃப். இந்த எல்லா குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை போல்டாக சூரத்தில் கவ பாருங்கள். என்ன காரணம்னா வல் எத்தலத்தவல் என்று தே இருக்கு பாருங்கள். தே தான் குர்ஆனுடைய எழுத்தில் நடுவில். இப்போ குர்ஆன் எந்த எழுத்தில் ஆரம்பிக்குது? பிஸ்மில்லா பா. கடைசி எழுத்தியது சீன் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அப்போ குர்ஆனுடைய முதல் எழுத்து பாகு, பே எனப்படுகிற பாகு, கடைசி எழுத்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் உள்ள சீன். அப்போ முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கணக்கிட்டு குர்ஆனில் மொத்தம் எத்தனை எழுத்துனே கணிக்கப்படும். பெரும்பாலும் சில குர்ஆனுடைய தர்ஜமாக்களில் போட்டுப்பான். தர்ஜமத்தில் அல்தஃபர் பயான்ன்றதுல கரெக்டாக போட்டுப்பாங்க. எத்தனை சூரா என்பது முக்கியமல்ல, எத்தனை ஜுசு என்பது சின்ன குழந்தைகளுக்கு தெரியும். எத்தனை ஜுசு முக்கியமல்ல, எத்தனை சூரா 114 தெரியும். எத்தனை எழுத்துக்கள் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளன அந்த எழுத்துக்களை கூட அல் குர்ஆன் ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பல தர்ஜமாக்களிலும் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த எழுத்துக்களின் நடு எழுத்துனா வல் எத்தலத்தை வரக்கூடிய இந்த தே என்ற எழுத்து குர்ஆனுடைய நடு எழுத்து. முதல் எழுத்து, கடைசி எழுத்து, நடு எழுத்து. எனவே தான் அதை போல்டாக போட்டிருப்பாங்க. எனவே கவனமாக போய் வாங்கி வாருங்கள் உணவுப் பொருள் என்று சொன்னவுடன் போனார். கடைத்தெருவில் காசை நீட்டினார். கடைக்காரன் பார்த்து இந்த காசு இப்போ உள்ள காசு இல்லை, இது நடைமுறையில் உள்ள காசாச்சு, நடைமுறை இல்லாத காசை இப்படி பண்ண ஏற இறங்க பார்த்து அவரை பற்றி புரிந்த பிறகு அரசன் நினைச்சு தான் அரசனுக்கு தெரிய வந்து அரசன் அந்த குகைவாசிகளை பார்க்க போனான். புதுசாக ஈமான் கொண்ட அரசன் குகைவாசிகளை பார்க்க போகும்போது ஒருவர் அழைத்து போகிறார். அவர் வேண்டாம் என்று சொன்னார். அரசனுடைய ஆட்கள் கண்டிப்பாக நாங்கள் வருவோம்னு சொல்லி போன உடனே அவர் உள்ளே போனார். குகையின் கதவு மூடப்பட்டது. இவர் கல்வெட்டு எழுதி வைத்தார். இந்த குகையில் நீண்ட நெடுங்காலம் தங்கியவர்கள் தங்கியிருக்க கடைசியில் அவர்களுக்கு அது கபராகவே மாறி அந்த கல்வெட்டு வெளியே அரசனால் பதிவு செய்யப்பட்டது. இப்போது நவீன ஆய்வாளர்கள் குர்ஆனுடைய ஆராய்ச்சி குழுவினர்கள் அந்த இடம் எது என்பதை கூட கண்டுபிடித்திருக்கிறார். அந்த மன்னனுடைய பேரெல்லாம் விஞ்ஞான விளக்க நூல்களில் பதிவு செய்யப்பட்டது. இது குகைவாசிகள் பற்றிய பாடம். இதில் முக்கியமான தகவல்னா அல்லாஹு தஆலா மௌத்தாக்கினவர்களே ஹயாத்தாக்கும் ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ளவன் என்பதற்கு ஆதாரமாகத்தான் 309 ஆண்டு காலம் சூரிய கணக்குப்படி 300 ஆண்டு காலம்
சில 7 பேரை தூங்க வைத்து விழிக்க வைத்து கடைசியில் அவருடைய வாழ்க்கையும் அப்படி நிறைவுபடுத்தினார். மூத்தானவர்கள் ஹயாத்தாக்கும் அல்லாவுடைய ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்கு இந்த சம்பவம் இதில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து ஒரு சம்பவம், இந்த குகையின சூறாவுக்கு பேர் வந்ததுனால காரணத்தை சொன்னோம். அடுத்த சம்பவம் என்னன்னா, இல்மே லெதுன்னி என்று ஒரு இல்மிரி ஞானம், புறஞானம், அகஞானம். சாதாரண மனிதர்களுக்கு தெரிகிற ஞானம் புறஞானம், அவுலியாக்கள் ஆரிஃபியங்கள் ஞானிகளுக்கு மட்டும் தெரிகிற ஞானம் அகஞானம், அகமிய ஞானம். அகமியம்னு ஒரு ஞானம் இருக்கிறது என்பதற்கு அந்த சம்பவம் எடுத்துக்காட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நிகழ்ந்த சம்பவம். யூதர்களெல்லாம் ஒருங்கிணைந்த நேரத்தில் ஒரு கேள்வியை ஒருத்திருக்கட்டார். மூசா நபி அவர்களே, இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலி அறிவாளி யார் என்று கேட்டார். அப்போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் போக்க குள்ளிதி இல்மின் அலி, இல்முள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் எல்லோருக்கும் மேலாக இன்னொரு அறிவாளி இருக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொன்னார். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் கேட்கப்பட்ட போது மிகுந்த அறிவாளி யார் உலகத்தில் சொன்னார்? அல்லாஹ்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அடியார்கள் அல்லாஹ் எனக்கு அந்த நசீபை கொடுத்தான்னு சொன்னாலும் ஆச்சரியவில்லை. என்ன சொன்னாங்க? நான் தான் சொன்னேன். அல்லாஹ்வுக்கு அந்த பதில் பிடிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர், முக்கியமான இறை தூதர், மிகுந்த அறிவாளி யார்? உண்மையிலேயே அவங்கத்தானே. ஒரு நபியோட இந்த சமுதாயத்தில் யாராவது அறிவாளி இருக்க முடியுமா? முடியாது. நான் தான் சொன்னோன்னு அல்லாஹ்வுத்தால் உத்தரவு போட்டான். மூசா நபிக்கு ஒரு உத்தரவு. மூசா நபி அவர்களே, உங்களை விட அறிவாளி ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் புதிய சில ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். போங்க, போய் அவரிடத்தில் அந்த எளிமை தேடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் தானா? அவர் யார், எவர், எங்கே கண்டுபிடிக்கணும்னு தெரியல. உடனே சொன்னார்கள், உங்களுடைய வேலைக்கார பணியாளரை கூட அழைத்து கொள்ளுங்கள். பணியாளருடைய பேர் யூஷா இப்னு நூன். யூஷா இப்னு நூன் என்று தஃசீரில் சொல்லுவாங்க. பைபிளில் யோசுவா, இயேசுவில் யோசுவா என்று அவருடைய பேர். அவரை அழைத்து கொண்டு நீங்கள் பொட்டலத்தில் மீனை வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் உப்பு போட்ட மீனை பொட்டலத்தில் எடுத்து வழியில் தேவைப்படும், அதனால் கொண்டு போங்க. அவரை அழைத்து கொண்டு மஜ்மல் பஹ்ரைன், 2 கடல் சந்திக்கிற இடம். இப்போதுள்ள இந்த பஹ்ரைன் அல்ல, அது செங்கடல், காஷ்மீர். அதுக்கு வரலாற்றிலே மேப்பு கூட கொடுக்கும். 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் போங்க. போனால் அங்கே ஒருவர் இருப்பார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் யூஷா என்ற பணியாளரை அழைத்து கொண்டு கையிலே ஒரு கூடை, அந்த பணியாளர் கையிலே கூடைக்குள்ளே உப்பிடப்பட்ட மீன் போய்கொண்டு கடலோரம் போய்கொண்டு இருக்கிறார். போய்கொண்டு இருக்கும்போது குறிப்பிட்ட இடத்துல களைப்பாக இருந்தது. களைப்பு வந்தவுடனே அவர்கள் தூங்கிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமும் கூட வந்த பணியாளரும் தூங்கிவிட்டார். தூங்கின உடனே இருவருக்கும் விழிப்பு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க கூட வந்த பணியாளரை பார்த்து, களைப்பாக இருக்குது, சாப்பாடு கொண்டு வாங்க. அப்போ அந்த மீனை உணவுக்கு தயாராக வைக்கப்படுது, சாப்பாடு கொண்டு வாங்க, களைப்பாக இருக்கு என்று சொன்ன உடனே அப்போ சீடன் பார்க்குறாள், அட உணவு அந்த மீன் கூடைக்குள்ளே உப்பிட்ட மீனை உயிர் பெற்று குதித்து கடலுக்குள்ளே பாய்ந்து. அல்லாஹ் அது குறித்து சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். கடலுக்குள்ளே மீனை பாய்ந்து விட்டது. பாய்ந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வாசகம், லக்கது லக்கீனாம் சஃபரினா ஹாதான சபா, இந்த கடலோர பயணத்தில் நாம் களைப்பு அடைந்து விட்டோம், எனவே நீங்கள் உணவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த பணியாளர் சொன்னார், ஒரு வந்த பாதையிலே ஒரு பாறையடி பக்கத்தில் நாம் ஓய்வெடுத்தோம் அல்லவா, அப்போது மீனை ஓடி இருக்கும். ஆனால் மீன் ஓடினது உங்கள்ட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். இன்னி நசியத்தில் சூத்த, நான் மீனை மறந்துவிட்டேன். உமா அன்சான் இல்லை ஷைத்தான் அன், அதுக்கு உங்களுக்கு நினைவூட்டு ஷைத்தான் மறக்கடித்தான். ஆனால் கடலுக்குள்ளே மீன் போனால் அடையாளம். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னென்னா, இவங்க எந்த இடத்துல கடலோரத்தில் காத்திருக்க வேணுமோ அந்த அடியாரை சந்திப்பாரோ அந்த இடத்தில் இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே கூடையில் இருந்துமே எனக்கு உயிர் வந்தது, அது குதித்து கடலில் பாய்ந்தது. ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹ்ரி அஜபா, கடலுக்குள் தனக்குடைய பாதையை ஆச்சரியமாக அமைத்து கொண்ட என்ன அர்த்தம்னா, பொதுவாக மீன் நம்ம தண்ணியில் விரலை போடும், தண்ணீருக்குள் விரலை போட்டு விரலை எடுத்தால் எந்த அடையாளம் தெரியும்? திடப்பொருளாக இருந்தால் அடையாளம் தெரியும். அதாவது பேஸ்ட் வடிவத்தில் ஒரு பொருளாக இருந்தால் விரலை உள்ளே விடுத்து வெளியே, உதாரணமாக நெய் எடுத்து உள்ள உறைந்த நெய்,
அந்த உறைந்த நெய்யில் விரலை போட்டு விரலை எடுத்தால் அந்த விரலுடைய அடையாளம் அப்படியே தெரியும், பள்ளமாக தெரியும். அதாவது ஒரு இது மாதிரி கூட அதோடைய ஒரு பாதை தெரியும். ஆனால் தண்ணீருக்குள்ளே விரலை போட்டு எடுத்தால் தெரியுமா? சுரங்கப்பாதை மாதிரி திடப்பொருளில் உறுதியான நெய்யிலே விரலை போட்டெடுத்தால் ஓட்டை தெரியும், சுரங்க பாதை தெரியும். ஆனால் தண்ணீருக்குள்ளே விரலை போட்டெடுத்தால் தெரியாது. ஆனால் கடலுக்குள்ள அந்த மீன் அப்படி குதித்து பாயும்போது அல்லாஹ் தஆலா ஒரு சுரங்கப்பாதை மாதிரி அந்த மீன் வடிவத்தில் தண்ணீரை விலகி நிற்க வைத்தார். அதாவது இயற்கை ஃபிசிக்கல் விதி இருக்கல்லவா, அந்த பௌதீக தத்துவத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் செய்த அற்புதம் அந்த மீன் ஏன்னா அவங்க கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா, ரெண்டு பேருக்கும் அடையாளம் காட்டுவதற்கல்லவா அல்லாஹ் தஆலா மீனை கொண்டு போக சொன்னார். ஆனால் மீனை குதித்து பாய்ந்த இடத்தில் அந்த பணியாளர் மீனை மறந்து விட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்ல மறந்து விட்டார். கடைசியில் திரும்பி வந்தார். வழியில் இந்த பாறைகளில் தங்கும்போது தான் அது உள்ளே குதித்திருக்க வேண்டி திரும்பி வந்து பார்த்தா கடலுக்குள்ள ஆச்சரியமாக ஒரு மீன் குதித்த சுரங்கப்பாதை மாதிரி நீர் ஒதுங்கி விலகி நின்று உடனே அங்கே அமர்ந்து விட்டார்கள். அந்த இடத்தை நெருங்கும் போது முழுதாக உடம்பை பொருத்தி கொண்டு ஒரு உட்கார்ந்திருந்தார். அவர் உடம்புல முழுசாக போரை போட்டு அந்த ஞானிகள் உட்கார்ந்திருப்பாங்க அல்லவா, முகத்தை எல்லாம் மூடி, அப்படி ஒரு உட்கார்ந்திருந்தார். சலாம் சொன்னார். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம். அந்த அடியாருடைய பேர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், கேள்விப்பட்டிருப்பார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்னா வலிமார்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுத்தார். வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜில்லானி ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஞான உபதேசம் செய்து அப்படி வரலாற்று வலிமார்கள் வரலாற்றில் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு நீடித்த ஆயுளை அல்லாஹ் கொடுத்தார். அவருடைய வரலாறு நூல் வழிவாக வந்தது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் என்று இரண்டு விதமாக தஃசீரில் பேர் எழுதுகிறார். அதாவது சைக்கு ஃபத்தக வச்சு கெசர் வைத்து. ஆக அந்த அடியாரை பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்ன அவருக்கு ஒரு ஆட்சி, இந்த பகுதியில் இப்படி ஒரு சலாம் நடைமுறையில் இல்லையே, நீங்கள் யார் என்று விசாரித்து, நான் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களிடத்தில் சில ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான், அதற்காக வந்தேன். அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஷரியத், நான் மைரிஃபத். ஷரியத் என்பது புறச்சட்டம், மைரிஃபத் என்பது அகமைய சட்டம். என்னுடைய செயல்பாடு உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் கூட வந்து நான் எது செய்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏன் அதுன்னு கேட்கக்கூடாது. சரி அப்படி. உடனே கடல் ஓரத்தில் இருந்து கடற்கரையில் இருந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பணியாளரோடு சேர்ந்து கப்பலில் இருந்தார். ஒரு கப்பல் கடலில் போய் கொண்டது. கப்பலை அடையாளம் காட்டி அழைத்தார்கள். கப்பல் வந்தது. இவர்களை ஏற்றினார்கள். ஏற்றிய பிறகு காசு பணமே வாங்கலை, இலவசமாக போனேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலினுடைய அடியிலே உள்ள பாறையை அந்த பலகையை கழட்டினார். கப்பல் கடலில் போகும்போது அடியில் உள்ள பலகை கழட்டினா என்ன ஆகும், தண்ணி விருன்னு உள்ள பாஞ்சு கப்பலே மூடும். உன்னை மூசா என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, காசு பணம் வாங்காமல் இலவசமாக நம்மளை கப்பலில் ஏற்றி வந்தான் கப்பக்காரன், அந்த நீங்கள் வந்து அடிப்பலகை கழட்டிங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே அவங்க, நான் தான் எதை செய்தாலும் ஏன் எதற்கு கேட்கக்கூடாதுன்னு கேட்டேன். பலகையை கழட்டினேன், தண்ணி உள்ளே வந்துதா, அதான் அது பலகையை கழட்டினார்கள். உதாரணமாக குறிப்பிட்ட பலகை கலட்டினா தண்ணி உள்ள சின்ன துவாரம் வந்தாலே தண்ணி உள்ளே புகுந்து கப்பல் மூழ்கிவிடுமே. ஆனால் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் பலகையை கலட்டினோன்னு இவங்களுக்கு பல கலட்டினா தண்ணி வந்துடுமையான ஒரு பயம். உடனே அதுக்கு பிறகு அடுத்து இது ஒரு சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், கப்பலில் அந்தாக்கியா எனப்படுகிற ஊரில் போய் இறங்கினார். அந்த ஊரில் போய் இறங்கினோன்னா கடலோரத்தில் ஒரு அழகான சிறுவன் விளையாடி கொண்டிருந்தார். அந்த பால்வடி மதனமுள்ள சிறுவனை பிடித்தார்கள். காலை பிடித்து ஓங்கி பாறைகளை அடித்து மண்டை செதறி ஸ்பாட்டில் அவுட்டு. இது அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தாங்கவே முடியும். என்ன இப்படி பண்ணுறீங்க, அப்பாவி சிறுவன் அழகாக விளையாடி பண்ணி பிடிச்சி இந்த மாதிரி கொண்டு போட்டிங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தீங்களா, நான் முதல்ல கண்டிஷனை என்னை ஃபாலோ பண்ணி வந்தால் நீங்கள் எதையுமே ஏன் எதற்குன்னு கேட்கக்கூடாது. முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, மன்னிச்சிட்டேன். ரெண்டாவதும் கேள்வி கேட்டீங்க, இனி மூணாவது கேள்வி கேட்டு நமக்குள்ளே பிரிந்துருவோம். என்னை பின்பற்றக்கூடிய தகுதி உங்களுக்கு. மூன்றாவது அந்த ஊருக்குள்ளே இறங்கினார்கள். அந்தாக்கியா ஊரில் இறங்கிய பிறகு இந்த ஊர் மக்கள் யாரும் அவர் உபசரிக்கணும். இறை தூதர் என்ற ஒரு மரியாதை இல்லாமல் யாரும் திரும்புவார்கள்.
அந்த நேரத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், அந்த கடற்கரை ஓரத்திலே ஒரு குற்றி சுவர் இருந்தது, அது இடிந்து விழும் நிலைமையில் இருந்தது. அந்த இடிந்து விழும் நிலையில் உள்ள சுவரை கட்டி எழுப்பினார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, இந்த ஊர் மக்கள் யாரும் நம்ம உபசரிக்கவில்லை, உணவு கூட தரும், அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல விழப்போன சுவரை நிப்பாட்டுகிறீர்களே, அந்த சுவரை விழுந்தா என்ன விழாமல் இருந்தா என்ன, நமக்கு என்ன கவலை. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹதா ஃபுராக்கு பைனி வ பைனிக், இனிமேல் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை, இது எனக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவினை என்று பிரிந்து விட்டார். சரி, பிரிந்து போகிறீங்க, என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை, நான் எது செய்தாலும் உங்களுக்கு தாக்கு பிடிக்காது, பயங்கரமான பாவமாக கேட்கிறீங்க. இப்போ நான் காரணத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த கப்பலில் ஏன் ஓட்டை போட்டுருன்னா, அது அனாதை சிறுவர்களுக்குரியதான கப்பல். ஊனமற்ற சாலிகான ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய இபாதத்தின் காரணத்தால் நல்ல மரண வேளையில் சொத்துக்களை அவர் கைவசம் இருந்த திரவியங்களை தங்கள் குவியலை யாரிடத்தில் நம்பி ஒப்படைக்க முடியல. அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து ஒரு குழியை தோண்டி அதை உள்ளே குவியலை வைத்து, பணக்குவியலை வைத்து, தங்க குவியலை வைத்து சோதரிப்பினார். இப்போ இந்த கப்பல் சாலிகான மனிதனுக்குரிய கப்பல். அந்த கப்பல் வழி போகிற பாதையில் ஒரு அரசன் இருக்கான், கொடுமைக்கார அரசன். நல்ல கப்பலாக இருந்தால் என்ன செய்வான், கொள்ளையடிப்பான். போகிற பாதையில் கொள்ளைக்கார அரசன் கொள்ளையடிப்பான். அந்த கொடுமையான அரசன் கொள்ளையடிக்கும்போது இந்த கப்பலை பார்ப்போம், இதில் ஓட்டை, அப்படி இந்த கப்பலை விட்டுருவோம். அது அதிசயம் என்னென்னா, கப்பலில் ஓட்டை போடப்பட்டது, ஆனால் தண்ணி உள்ளே போகுது. ஆனால் கொடுமைக்கார அரசனுக்கு இந்த கப்பலை பார்த்தாலே இது ஓட்டக்கப்பல் சரிப்பட்டு வரணும்னு விட்டுருவான். அதனால் சாலிகான மனிதர், அவருடைய குடும்ப தொழிலே கப்பல் தொழில். எனவே எல்லோரும் ஊனமற்ற பிள்ளைகளுக்கான தந்தை அல்லாஹ்வுடைய நம்பி ஒப்படைத்த கப்பல். அதிலே கொள்ளைக்கார அரசன் கொள்ளையடிக்கக்கூடாது என்பதனால அந்த கப்பலை அப்படியே என்ன செய்யப்பட்டது, விட்டுவிட்டான். இரண்டாவது, அந்த சிறுவனை ஏன் கொல்லேன்னு தெரியுமா, அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் மூமின்கள். ஆனால் அந்த சிறுவன் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டு அந்த பெற்றோரையே காவராக்கி அதனால தான் அவனை கொண்டு. மூணாவது, அந்த ஒரு பகுதியிலே குற்றிச்சுவர் எழுப்பப்பட்டது, அதுக்குள்ளே குவியில் தங்க குவியில் இருந்தது. தந்தை மரண வேளையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் என்று அதை வசியத்தான் அல்லாஹ்வுடன் நம்பி ஒப்படைத்தான். எனவே அவர்களுக்கு உரியது போய் சேர வேண்டும் என்பதனால் நான் சுவரை எழுப்பினேன் என்று 3 செயலுக்கும் விளக்கத்தை சொன்னார். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தது ஷரியத்துடைய ஞானம். புறப்பார்வையில் அது கூடாது, பெரிய பாவம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வழங்கி கொண்டது மஅரிஃபத்துடைய ஞானம். புறப்பார்வையில் அது தப்பாக தெரிந்தாலும் அந்தரங்கம் ஆன்மீகமானது என்று ஒரு பாடம், இல்மே லதுன்னின்னு பேர். உதாரணமாக அவர் வரலாற்றில் சொல்லப்போனால், சதக்கத்துல்லா அப்பா அவர்கள் கீழக்கரையில் இருந்தபோது இந்த இல்மே லதுன்னிக்கு உதாரணம். தென்காசியில் பிறந்து தக்கலில் அடங்கி வாழும் ஷேகுனா பீருமுத்தப்பா அவர்கள் ஷரியத்துக்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள் என்று புகார் சொன்னார். உடனே அவர்களுக்கு நல்வழி சொல்வதற்காக சதக்கத்துல்லா அப்பா கீழக்கிலிருந்து தக்கலைக்கு போனார். தக்கலைக்கு போன பிறகு செயல்பாடுகளை பார்த்தார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பாணியிலே பீருமுத்தப்பாவுடைய செயல்பாடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பாணியிலே சதக்கத்துல்லா அப்பாவுடைய விமர்சனம். நேருக்கு நேர் சந்தித்த பிறகு ஒருவரை புரிந்து கொண்டார்கள் என்று ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. எதற்காக சொல்லணும், சூரத்திற்காக தருகிற பாடம். ஞானம் 2 வகை, வெளிரங்கமான ஞானம் ஷரியத்து ஞானம், அந்தரங்கமான ஞானம் அகமி ஞானம். அல்லாஹு தாலா எல்லாம் அறிந்தவன், எல்லாம் அறிந்த அல்லாஹ் அவனிடத்தில் நாம் கேட்போம், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என் அறிவை பெருக்குவாயாக என்று பிரார்த்தனை வைப்போம். அல்லாஹ் நமக்கு வேதத்தை பெற்றுள்ள ஞானத்தை அதிகமாக தருகிற நசீபை அமைத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக அல்லாஹும்ம ஷஹது அல்லா இலாஹா இல்லா அன்த
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை நம்ம பதிவிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்யறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா, இந்த காணொலியில் பார்கோடு போட போறதில்லை. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்க ஜிபே, ஃபோன்பே போன்ற உதவிகளை உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு போர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை நாங்கள் இதில் தவறுதலா போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் பார்கோடு போடல, QR கோடு போடல. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.